நாங்கள் சென்னையில் குளத்தூர் முதலமைச்சர் தொகுதியில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பார்க்கும் சுத்தமாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் செய்கிறாங்க. சென்னையை பற்றி வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். அதனால் இது ஒரு பார்க்கில் இருக்கிற தோட்டம். அல்லேலூயா, ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தோம். அப்போது உலகமே ஒரு மாயனை, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நாம் ஒன்று நினைக்கிறோம், உலகம் ஒன்று நடக்குது அப்படின்னாங்க. அப்படியா, என்ன நினச்ச அப்படின்னா, கல்யாணம் ஆகும்போது அப்படியே ஒரு ஜோரு, ஒரு மாப்பிள்ளை, ஒரு பவரு, ஒரு வந்தா அப்படியே இருந்தோம்னா, அப்படியே கல்யாணம் ஆனால் சந்தோஷமாக வாழலாம் நினச்சேண்ணே. நினச்சாலே கஷ்டமாக இருக்குண்ணே. ஏன்னா நான் ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்குது, அங்கே ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. எத்தனை போராட்டண்ணே, பிரச்சனையாக இருக்குண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடவுள் இந்த உலகத்தை பல விதமாக படைச்சி வச்சிருக்காரு. ஜாதிகள், பாஷைகள், நிலங்கள், எல்லைகள், ராஜாக்கள், அதிகாரிகள், அரசாங்கம், இப்படின்னு பல விதமாக படைச்சி வச்சிருக்காரு. எல்லாம் சர்க்குலேஷன் ஆகணும். எல்லாம் நினைக்கிற மாதிரி நடந்துட்டால் ஏது பிரச்சனை பாரு. ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னா ஜாதி சண்டை, ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சமுதாய சண்டை, ஊர் சண்டை, இப்படி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் அமைதியாக இருக்கிறவன் எப்படி போகிறான்? கடவுளுக்கு பயந்து, கர்த்தாவே இந்த நாட்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த வருஷங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த உணவு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு குடும்பம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம். அங்கே தான் பாயிண்ட். குடும்பம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்போது இந்த பைபிளை படிச்சுக்கிட்டு வரும்போது பாருங்கள், கெட்டகுமாரன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவங்க அப்பாவோட மனநிலையை நினச்சி பாருங்கள். அவர் பரம்பரை கோடீஸ்வரனாக இருக்கலாம், இல்லை அவரே சம்பாதிச்ச சொத்தை வச்சுருக்கலாம். ஒரு வயசு பையன் அப்பா கிட்ட சண்டையை போட்டு என் சொத்தை பிரித்து தாங்குங்கும்போது அவரும் பிரித்து கொடுக்குறாரு. அதான் ஒரு பெரிய அப்பா. அந்த கதையை அப்படியே கொடுங்க. அப்படியே தகவீதோட சாப்டருக்கு வாங்க. எத்தனை பிள்ளைகளை பார்த்தாலும் அந்த அப்சலோமுங்கிறவன் அப்பா கூடயே இருந்துக்கிட்டு அப்பாவுக்கே ஆப்போசிட்டாக மாறி அப்பாவையே ஓட ஓட வரட்டும்போது அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதான் சாப்டர். இந்த உலகத்தில் நாம் ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று படைப்பார். எது நடந்தாலும் நன்மைக்கு, நமக்கு நடப்பது நன்மைக்கு. எதையுமே தப்பாக எடுக்கக்கூடாது. ஆமாங்க, எதையுமே தப்பாக எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் வேதங்களை படிக்கும்போது நம்மளை மாதிரி முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அஸ்திபாரங்க இருக்கும்போது, அந்த அஸ்திபாரங்கிற பாத்திரத்தில் நாம் வர்றோம். நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். இதை நம்ம ஆண்டவர் நிமித்தமாக தாண்டி போகணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டால் பிரச்சனையே இல்லை. அதுக்கு தான் சர்ச்சைக்கு போகணும், வேதம் படிக்கணும், பல பேர்களோட பழகணும், நல்லதை தெரிஞ்சுக்கிடணும், கெட்டதை விட்டுறணும். நம்ம தொழிலுன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகம் தெரியாது. கடைசியில் போய் ஏதோ ஒரு இடத்துல ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ பல பேர் சூழ்நிலைகளில் யார் யார் ஏமாந்தாங்க, யார் யார் ஏமாறாமல் இருப்பாங்க, நம்மளை எப்போ ஏமாத்துறவங்க வர்றாங்க, நம்மக்கிட்ட எப்படி சண்டை போடுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும். ஆமாங்க, மனைவி ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருப்பாங்க. அவங்க சீட்டு போடணும், தண்டல் போடணும், வீட்டுக்காரனை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கல்ச்சரில் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க அதை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு கணவனுங்கிறவன் கையெழுத்து போடப்பட்ட ஒரு அடிமை. அவன் சம்பாதிச்சு கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கணும். நாம் கொடுப்பதை அவன் புசிக்கணும். கொடுக்க வேண்டாலும் பட்னியாக கிடந்தாலும் கவலை இல்லைன்னு வாழ்கிற ஒரு கல்ச்சரலில் வாழ்ந்தால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள நீ திருத்த முடியாது. அதேமாரி கணவனாக ஒருத்தன் இருந்தானா அவனும் ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருப்பான்.
மனைவிங்கிறவட்ட வரதட்சணையை வாங்கணும், மனைவிங்கிறவளை கொடுமைப்படுத்தணும், அவளை பொறுப்பு இல்லாமல் நடத்தணும், நாம் தண்ணி அடிக்கணும், நாம் தூங்கணும்னு ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருந்தானா அவன் அதில் தான் இருப்பான். அதான் வேதம் சொல்லியிருக்கிறது, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும், கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாம இருந்தாலும் உன் தேவனை நோக்கிப்பார், உன் தேவன் உனக்கு எல்லாம் நன்மையை செய்வார். வேதத்தை அறியும் போது, வேத சத்தியங்களை அறியும் போது, விசுவாசத்துக்குள்ளே வரும்போது, வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கும். வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கும். நீ வெளிச்சமாயிரு, நீ கடவுளுக்குள்ள வெளிச்சமாயிரு. அல்லேலூயா, ஆமென்.